இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அங்கங்க மாரத்தான் தான் நடக்க போகுது. 10 கிலோமீட்டர், 21, 32 வரையும் போகுது ஈரோட்லலாம். இப்ப 2 மாசத்துல நான் போய் 21 கம்ப்ளீட் பண்ணணும். நெறைய பேர் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான டிப்ஸ் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இப்ப டக்குன்னு 21 கம்ப்ளீட் பண்ணணும், 10 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன மாரி டிப்ஸ் சொல்லலாம்? எடுத்தோனே ஜோன் 2 தான். ம். அதாவது ஜோன் 2 மீன்ஸ் லோயர் ஹார்ட்ல அதிகமான டியூரேஷன் ரன் பண்றது தான். ஒரு 8 பேஸ்ல ஒரு 5 கிலோமீட்டரா இருக்கட்டும், 10 கிலோமீட்டரா இருக்கட்டும், 21 கிலோமீட்டரா இருக்கட்டும், 32 கிலோமீட்டரா இருக்கட்டும். 8 பேஸ்ல ஜோன் 2, ஜோன் 2, ஜோன் 2லயே ட்ரெயின் பண்ணாங்கன்னா, ரேஸ்க்கு முன்னாடி அவங்க ட்ரெயின் பண்ண ரேஸ் டைமிங்க விட ஒரு 30 செகண்ட் பெஸ்ட்டா குடுத்துறலாம். இன்ஜுரி பிரிவென்ஷனோட அந்த ரேஸ முடிச்சிரலாம். இந்த ஜோன் 2 எப்படி கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு? ஒரு ஜோன் 2 வந்து மினிமம் ஒரு பிகினருக்கு வந்து 8 பேஸ். ஏன்னா 8க்கு மேலனா அது வாக்கிங் ஆயிரும். 8 பேஸ்ல 1 கிலோமீட்டர் ரன் பண்ணலாம். அதுக்கடுத்து 8ல இந்த வாரம் பூரா ட்ரெயின் பண்றீங்கன்னா, அடுத்த வாரம் வந்து 7:30. ஆனா யாருமே எக்காரணத்த கொண்டு ஸ்பீடு செஷனும், இன்டர்வல் செஷனும் பண்ணிறாதீங்க. அது உங்கள 100% இன்ஜுரி வர்றதுக்கு நீங்களே ஏற்படுத்தி குடுக்குற மாரி ஆயிரும். அதனால ஜோன் 2, ஜோன் 2, ஜோன் 2 தான். ஓகே. ஜோன் 2ல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 மாசத்துல நீங்க நெனைக்கிற மாரி அச்சீவ் பண்ணிறலாம்.